அண்ணே என்ன இது? முதல்ல அந்த கடுதாசியை கிழிச்சு போடுனே. என்ன சாவித்திரி பேசுற? பின்ன என்னண்ணே, அம்மா ஏதோ சாவர காலத்துல புத்திமதி கெட்டு போய் ஏதோ எழுதி வச்சிருக்கனா, அந்த நடு வீட்டுல நின்னு இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சேதுவையும் அவளையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன். அவ பண்ணதெல்லாம் என்ன சாதாரண தப்பா? வயித்துல துணியை கட்டிக்கிட்டு உள்ள இருக்கிற மாதிரி நம்ம எல்லாரையும் ஏமாத்தனால ஊர் முழுக்க போய் அண்ணன் பெயரை சொல்லி பணம் வாங்கி அண்ணனுக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்து ஏதோ நல்ல அண்ணன் மேல எந்த பழியும் விழாம அவர் அதுல இருந்து தப்பிச்சிட்டாரு. ஒருவேளை சாட்சி சந்தர்ப்பம்லாம் அவருக்கு எதிரா இருந்திருந்தா அண்ணன் ஜெயில இருந்திருப்பார்ல. அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்திருந்தா 7 ஜென்மம் எடுத்திருந்தாலும் இவ குடும்பத்தை மன்னிச்சிருப்போமான. இன்னும் நமக்கு தெரியாம என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியலையே. சேதுவையும் இவளையும் பிரிக்கணும்னு சொல்லிதானே கோர்ட்ல கேஸ் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன மதனி, நீங்க என்ன பேசாம அமைதியா இருக்கீங்க? நம்ம பேசலனா இங்க என்ன வேணா நடக்கலாம். பேசுங்க முதல்ல. மாமா, அதான் சேதுக்கும் தமிழுக்கும் விவாகரத்து வாங்கணும்னு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கல மாமா. இதுக்கு நடுவுல அத்தை இந்த கடுதாசில அவங்க சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி எழுதி இருக்கிறதெல்லாம் என்னைக்குமே நடக்காது மாமா. அப்படி நடக்கவும் கூடாது. என்ன மச்சி? ஏண்டா நீ என்னடா பராக்கு பாத்துக்கிட்டு இருக்க? சேதுவையும் தமிழையும் சேர்த்து வைக்கலன்னா அம்மாச்சி ஆத்மா சாந்தி அடையாதுன்னு பேப்பர்ல எழுதி வச்சிருக்குல்ல. அதனால அவங்க ஆத்மா சாந்தி அடைய கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா யாரையும் சேர்த்து வைக்க வேணாம், அம்மாச்சியை கொண்டு போய் புதைச்சிட்டு வாங்கன்னு சொல்லு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க 1000 பாயிண்ட் சொல்லுங்க. சம்பந்தப்பட்ட புருஷ முன்னாடி என்ன வேணாலும் சொல்லுங்க. எங்க அம்மாச்சி அது எழுதின கடிதாச்சுல தெளிவா ஒரு வார்த்தை போட்டுருக்குல, சேதும் தமிழும் சேர்ந்து வாழணும் உறுதிமொழி எடுத்து அவங்க ஒற்றுமையா வாழ்ந்தா என் ஆத்மா சாந்தி அடையும். அப்படி ஒருவேளை அவங்க சேரலனா என் ஆத்மா சாந்தி அடையாதுன்னு அதுல எழுதி இருக்கு. அதை எல்லாரும் கேட்டீங்களா இல்லையா? முதல்ல இந்த வீட்டை சுத்தி சுத்தி அப்படியே பேயா அலைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க யாரையும் சேர்த்து வைக்கவே வேண்டாம். எங்க அம்மாச்சி நேரா கொண்டு புதைச்சிட்டு வர வழியில பாப்போம்னு போயிட்டே இருக்க வேண்டியதா. பொழுது வேற போயிட்டே இருக்கு, வெளியே வேற மழை வர மாதிரி இருக்கு, 1008 வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் பார்க்க